வணக்கம் வணக்கம் வெல்கம் டு சாண்டிட் பேட்ஸ். ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கண்டென்ட் லஞ்ச் காம்போ ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி காரக்குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கு சூட்டபுளாக சுரக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ரெண்டுமே நாட்டு காய்கறிகள். அதுவே ஸ்பெஷல் தான். சுண்டக்காய் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, பச்சை சுண்டக்காய் கிடைக்கவே கிடைக்காது. அந்த பச்சை சுண்டக்காய்க்கு இங்கிலீஷ் பேரே எனக்கு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி பெரி அப்படிம்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ தாங்க செடி வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் எனக்கும் காய் வந்துரும்னு நினைக்கிறேன். வந்தோடனே நிறைய ரெசிபி பண்ணலாம். முதல்ல இந்த சுண்டைக்காயை காம்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால தான் இந்த ரெசிபி நான் போட்டேன். முதல்ல என்ன பண்ணலாம், சுண்டைக்காய் காம்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, இவ்வளோதாங்க. நீங்கள் நார்மலாக காரக்குழம்புக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். முதல்ல இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் எப்போவுமே குழம்பு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சம் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அந்த உளுந்து நல்லா செவந்து வரும்போது கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 1/2 டீஸ்பூன் கறி வடகமும் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனாலே இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ கறி வடகம் ஆட் பண்ணிட்டு தான் நான் வந்து இது ஆட் பண்ணுறேன். அது பேர் என்ன, வெந்தயம். அது எல்லாம் நல்லா பொரியட்டும். இதுக்கு சட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் சட்டி சூடு பிடிக்க லேட் ஆகும். ஸோ வெந்தயம் கருகிடாமல் அது பொரியட்டும். பொரிஞ்சதும் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நான் ஒரு 6-7 பூண்டு, பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி, நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இது இப்போ வதங்கட்டும். இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சுண்டைக்காயை ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். அது எப்படி வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதுன்னு தான் இந்த மெயின் இந்த விஷயமே இந்த குழம்புக்கு. இந்த சுண்டைக்காய் என்ன பண்ணோன்னா அப்படியே முழுசாக போட்டு குக் பண்ணக்கூடாது. அது வந்து வயிற்றுக்கு சரியில்லைம்பாங்க. அந்த விதை ரொம்ப சாப்பிட்டா வயிறு வரி வரும்னுவாங்க. சுண்டைக்காய் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாலும், வயிற்று பிரச்சனைக்கு நல்லதுன்னு சொன்னாலும், அதிகப்படியான விதைகள் வந்து நம்ம வயிற்றுக்கு நல்லதில்லை அப்படிம்பாங்க. அதனால என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காயை கையிலேயே இப்படி அழுத்தி அழுத்தி போட்டுடலாம். மோஸ்ட்லி வந்து கையிலே அழுத்தினாலே அது இதை பிதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு கூட அழுத்தி அழுத்தி போட்டுடலாம். ஸோ மடமடன்னு எல்லாத்தையும் அழுத்தி போட்டுடலாம். சிலது வந்து கையில் அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பூண்டு இடிப்போம் இல்லையா, கல், அதை வச்சு இடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ, சும்மா லைட்டாக இடித்தா போதும். ஃபுல்லாக ரொம்ப அழுத்தி இடிக்கணும்னு இல்லை. அது பாப்பா வர அளவுக்கு சும்மா ஒரு ஓப்பன் ஆகணும், ஏன்னா விதை வெளியில் வர்றதுக்காக. ஸோ இதை தண்ணியில் போட்டிருக்கோம். மொத்தத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதை வாஷ் பண்ண போகிறோம். 2 வாட்டி ரின்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஏன் நம்ம இப்போ இதை பண்ணுறோன்னா, முதலே இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா சுண்டைக்காய் வந்து கருத்து போயிடும். அதனால தான் நான் வெங்காயம் வதங்குற டைமில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியும் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நமக்கு காரக்குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு நடுவில் வந்து அப்பப்போ போய் வெங்காயத்தை வதக்கி விட மறந்துடாதீங்க, தீஞ்சிடும். ஸோ சட்டின்றதுனால சட்டி சூடு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அது மெதுவாக வதங்குற டைமில் நான் மீடியமில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த மீன் டைமில் இந்த சுண்டைக்காயை க்ளீன் பண்ணிடலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த தக்காளி வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1.5 தக்காளி கிட்ட. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 கூட போடலாம். உங்களுக்கு தக்காளி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு டேஸ்டியாக வரும். ஸோ இந்த தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்குவோம். இப்போ போய் சுண்டைக்காயை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு 2 வாட்டி ரின்ஸ் பண்ணுங்கள். அந்த விதைலாம் தண்ணியில் போயிடும்.
விதை வந்து கம்ப்ளீட்டாக போகக்கூடாது, ஒரு 70% விதை போனால் போதும். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அடியில் நின்றுச்சு பாருங்க. இந்த தண்ணியை வந்து நான் செடிக்கு தான் ஊற்ற போகிறேன். ரொம்ப நல்லது, பார்க்கலாம் ஏதாவது செடி முளைக்குதான்னு. 2 வாட்டி ரின்ஸ் பண்ணால் போதும். விதை வந்து கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லது. அதுக்காக வந்து ரொம்ப எல்லா விதையும் எடுத்துடாதீங்க. இப்போது சுண்டைக்காய் ரெடி ஆயாச்சு. இதுக்குள்ளர நம்ம வந்து சட்டியில் குழம்பும் இதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, நல்லா வெங்காயம் வதங்கி சேர்ந்துடும், ப்ரௌன் கலர் ஆகிடும். தக்காளியும் நல்லா பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் ஆகிட்டு ரெண்டும் நல்லா சேர்ந்து வர டைமில் நம்ம வந்து இப்போ கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க, ரெண்டும் ஒன்று தாங்க, கழுவி வாஷ் பண்ணி, என்ன இங்கிலீஷ் தங்கிலீஷ் பேசுகிறேன், கழுவி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை அதில் போடணும். போட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷம் வந்து நம்ம வதக்கிப்போம். அந்த ரொம்ப வதக்கிடாதீங்க, ரொம்ப வேக வேணாம். நம்ம வந்து இப்போ குழம்போடு சேர்த்து வேக வைக்க போகிறோம், அப்போ தான் நல்லா பச்சையாக சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு நிமிஷம் அந்த எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக ஒரு சாட்டே பண்ணோம் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். அப்போவே வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணோம், இது வதங்குறதுக்குள்ளே புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுப்போம். இதுக்கு நடுவில் லஞ்ச் காம்போ இல்லையா, அதுக்கு சைடில் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. சோறு வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அது கொதி வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் வடிச்சிடுவோம். பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் 1 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன், டீஸ்பூன் இல்லை ஸ்பூன், பெரிய ஸ்பூன் கிட்ட குழம்பு பொடி. குழம்பு பொடி இல்லாதவங்க என்ன போடலாம் அப்படின்னா, ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூன், நம்ம ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் 1.5 ஸ்பூன் வந்து தனியா பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், இதை போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு பொடின்னு அரைச்சி வச்சுருக்கோம், அது ரெண்டுமே தனியா மிளகாய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அதில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நல்லா கோபுரமாகவே போடுறேன். உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் காரக்குழம்பு பண்ணும்போது எவ்வளோ மிளகாத்தூள் போடுவீங்களோ அந்த ப்ரொப்போர்ஷனே இதுக்கு போடுவேன், ஏன்னா காரக்குழம்பு தானே. ஸோ அவ்வளோ காரம் நான் வந்து 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட போகிறேன், ஏன்னா பின்னாடி பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு 30 செகண்ட் வந்து சாட்டே பண்ணிப்போம். நல்லா அதை வதக்கவும் சொல்லணும், இங்கிலீஷில் ஸ்டைலாக சொல்லணும்னா சாட்டே. வதக்கிட்டு நம்ம வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் ஊற்றிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி லஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் பண்ணேன்னா உங்களுக்கு புளி தண்ணி ஊற்றுறத வீடியோ எடுக்க விட்டுட்டேன். ஸோ நோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ புளி தண்ணி கரைச்சி எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஒரு 1.5 கப்பு கிட்ட ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு டேஸ்ட் பார்த்து, உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஊற்றினேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, குழம்பு கூட்டி வெறிச்சாச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வச்சு கொதிக்கணும். அந்த புளி வாசம் போய் குழம்பு வந்து கொதித்து நல்லா வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 to 12 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும். நீங்கள் அதுக்கு மேலேயும் வந்து குழம்பு திக்காகிறதுக்கு இன்னும் கூட கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷம் மீடியமில் கொதிக்க விட்டுருவேன். குழம்பு நல்லா கட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா, காரக்குழம்பு மட்டும், புளி குழம்போ காரக்குழம்போ மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸ் வரும். திறந்தே தான் வேக வச்சேன். பார்த்தீங்கன்னா திறந்து வேக வைக்கும்போது அந்த நம்ம பச்சை சுண்டக்காய் வந்து கலர் மாறலை, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து ஆப்ஷனில் சில பேர் வேணால் தேங்காய் பால் ஊற்றுவாங்க, நான் ஊற்றலை. இது மேலே மல்லித்தலை போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு குழம்பு மூடிட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி. குழம்பு கொதிக்கும் போது நடுவில் கிண்டி விட மறந்துடாதீங்க. சூப்பரான எம்மியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து சுரக்காய் எடுத்திருக்கேன், அதை தோல் சீவி வச்சுருக்கேன். அதே மாதிரி தாங்க தோல் சீவுற வீடியோவை வந்து எடுக்க விட்டுட்டேன். இப்போ தோல் சீவி எடுத்துட்டு அந்த காம்பை கட் பண்ணி போட்டுட்டு, இதில் பார்த்தீங்கன்னா விதை பார்த்தேன், ரொம்ப முத்துன காயாக இல்லை, ரொம்ப நல்லா பிஞ்சாக சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் அந்த விதையை வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், அது வந்து வாயில் தட்டுப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சாஃப்டாக இருந்தால் விதையோடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பர், ரொம்ப எலசாக தான் இருந்துச்சு, வாயில் வந்து நாராக படலை. ஸோ அதனால் அப்படியே விதையோடு நான் தூளாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். பொரியலுக்கு உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ, அந்த சடைலாம் வந்து நமக்கு கரைஞ்சி போயிடும், ஒன்லி காய் மட்டும்தான் நமக்கு நல்லா நட்டு நிற்கும். அதனால நான் வந்து எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு இந்த காயை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து
ரொம்ப சிம்பிளான பொரியல் இது. ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன்ல இந்த கட் பண்ண காய் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். நான் பெரிய காய் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இது வந்து வெந்து வரும்போது தண்ணி காய் பார்த்தீங்களா கொஞ்சம் தான் வரும். இதில் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு கிட்ட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. இது இப்போ வேக வைக்க போகிறோம். அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அவசர அவசரமாக இன்னைக்கு குக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கு, ஒழுங்காக கட் பண்ண முடியல. லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பையன் காலேஜ் முடிச்சு வந்துடுவான், ஹஸ்பண்டு சாப்பாட்டுக்கு வரணும். ஸோ அதனால் ரொம்ப அவசரமாக குக் பண்ணேன். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மீடியமில் வச்சு மூடி போட்டு ஒரு 50 to 60% குக் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக குக் பண்ணலாம். சில பேருக்கு வந்து காய் நல்லா வெந்திருக்கணும். இது எதுக்கு நான் தண்ணி தெளிச்சேன்னா கீழே ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இப்போ இது அதிலே மூடி விட்டிங்கனாலே வந்து நல்லா வெந்துடும் தண்ணி காய் இது. ஸோ இப்போ மூடிட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் இது ஆகும் வேகிறதுக்கு. மீடியம் சிம்மரில் வச்சு வேக வைக்கலாம். இந்த மீன் டைம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் ஆனியன் எடுத்திருக்கேன், சிவப்பு ஆனியனோ வாட் எவர். அது கொஞ்சம் ஆனியன், நீங்கள் சின்ன ஆனியன் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 பெரிய பூண்டு பல்லு அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, 1.5 கொத்து கூட போட்டுக்கலாம். அப்புறம் 2 வரமிளகா அதையும் பிச்சு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். அப்புறம் நல்லா திருகின தேங்காய் ஒரு கை. உங்களுக்கு பொரியலுக்கு எவ்வளவோ, நிறைய தேங்காய் போட்டால் சூப்பர் டேஸ்டியாக தான் இருக்கும். நான் சும்மா ஒரு கை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 கப்பு கிட்ட இருக்குமா, அவ்வளோ கூட இருக்காது, ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக. இப்போ இதை போய் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் 1 பாதியமாக தான் அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கு தான் திருகின தேங்காய் போட்டோம். அரைச்சிட்டு இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு, வந்து 60%க்கு மேலேயே. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இனிமேல் நம்ம மூடி குக் பண்ண வேணாம். அதே மீடியம், கொஞ்சம் சிம்மர் டு கொஞ்சம் ஜாஸ்தியாக, மீடியமுக்கும் கம்மியாகவே ஃப்ளேமை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்போ, ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இப்போ வந்து இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மசாலா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஆனால் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு கொஞ்சம் சொதன்னு பொரியல் வேணும்னா எடுத்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக பொரியல் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக ஆகிடும். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொரியல் வந்து தனித்தனியாக காயாக வேணும்பாங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ குக் பண்ணுமோ அவ்வளோதான், உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு நிறைய குக் பண்ணால் நிறைய குக் பண்ணுங்கள், க்ரன்ச்சியாக வேணும்னா கொஞ்சமாக குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடியாக ஆச்சு. இப்போ பச்சை வாடை போயாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். இப்போ உப்பு பார்த்து உப்பு போட்டுக்குங்க. எவ்வளோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட இருக்குமா, 1 டீஸ்பூன் தான் ஆச்சு உப்பு. போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ இது மேலே நம்ம வந்து தாளித்து கொட்டணும். தாளிக்கிறது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம். அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம வந்து கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கடுகுக்கு தங்கச்சி உளுத்தம்பருப்பு அது கொஞ்சம். அந்த உளுத்தம்பருப்பு போட்டோம்னா எப்பவுமே அந்த வாசமும் அந்த சாப்பிடும்போது கருக்குன்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு செவந்து வரும்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சதும் பச்சை கருவேப்பிலை நல்லா போட்டு அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கும் இந்த பொரியல் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான பொரியல் ரெடி. இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான வத்த குழம்பு இல்லைங்க, பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு. வத்தல் போட்டால் தான் அது வத்த குழம்பு. இது பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு, மைல்டான சுரக்காய் பொரியல், அட்டகாசமான காம்போ. இந்த லஞ்சுக்கு அப்பளம் இல்லைன்னா எப்படிங்க, காரக்குழம்புக்கு அப்பளம் வேணும். அப்பளம் அப்புறம் தயிர், ஒரு சிம்பிளான லஞ்சு சூப்பராக அட்டகாசமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்டிட் பிட்ஸ். நன்றி, பாய்.